ஹலோ ஆல் வணக்கம். வேர்ல்ட் கப் வரப்போகுது. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரிவ்யூஸ் வந்து ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். பிராக், வெல்கம் டு தி ஷோ. எல்லா டீமும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3 டீம்ல எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. ஸ்ரீலங்காவோட ஸ்டார்ட் பண்ண போறேன். இது வந்து இந்த எபிசோட் முடிய போகுது. அதுக்கப்புறம் உங்களை ஃபிக்ஸ்ல போட போறேன். ஏன்னா முதல்ல உங்களை தான் கேட்க போறேன். 4 டீம் யார் வரப்போகுதுன்னு நீங்க சொன்ன அப்புறம் உங்க இன்டெலிஜென்ஸை லைட்டா திருடிட்டு நான் தப்பிச்சுக்கிட்டு நான் ஒரு 4 டீம் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்ரீலங்கா பத்தி பார்ப்போம். இப்ப ஸ்ரீலங்கா டீமோட பிளேயிங் லெவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தும் நிசாங்கா. ஒவ்வொரு தடவையும் அவரை வந்து ஃபேண்டசி டீம்ல எடுங்கன்னு நீங்க சொல்லி சொல்லி நூறா அடிச்சாரு அவரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் குஷால் மெண்டிஸ். மூணாவது சாலிட் சமர விக்ரமா. நாலாவது அசலங்கா. ஃபாலோட் பை தனஞ்சயா டி சில்வா, ஏஞ்சலோ மேத்யூஸ், மரிந்து ஹசரங்கா, நுவான் துஷாரா, தீக்ஷானா, தில்ஷான் மதுஷாங்கா, மத்தீஷா பத்திரானா. இது ஒரு நல்ல பிளேயிங் லெவனு. ஆமா, துஷாராக்கு பதிலாக ஷனக்கா தான் ஆடுவார்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஷனக்காவை ஆடினீங்கன்னா இருக்கிற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரெண்டே ரெண்டு பேர் தான் உங்களுக்கு வந்துட்டு டெட்லி ஃபாஸ்ட் பவுலர். தட் இஸ் மதுஷாங்கா அண்ட் பத்திரானா. பத்திரானா டசன் போல் இன் பவர் பிளே. அங்க ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துடும். நேற்று தீக்ஷானாவை தான் மேத்யூஸ் நீங்க நேற்று அந்த நெதர்லாண்ட்ஸ் மேட்ச்ல மேத்யூஸ் வச்சு போட்டு தான் தோத்தாங்க. 20 ரன்ல தோத்தாங்க ஸ்ரீலங்கா வார்ம் அப்ல. அதனாலதான் நான் சொல்றேன். இப்ப ஷானக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் 7 நம்பர் 8ல வர்றாரு. பெருசா வந்துட்டு எதுவும் அவர் கான்ட்ரிபியூஷன் பண்ணல. போலிங்கும் ஒரு ஓவர் கூட அவர் போட்டு நான் பார்த்ததே கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி பிகாஸ் தேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். தனஞ்சய டி சில்வா ஆல்சோ கேன் போல்ன்றதுனால ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஷானக்கா டு சிட் அவுட். சமீரா வில் சிட் அவுட். ஏன்னா 3 ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்காங்க. துனித் வெள்ளலகே அன்பார்ச்சுனேட்லி அனதர் பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வில் சிட் அவுட். இன்னொன்று காமிந்து மெண்டிஸ் வெரி சிமிலர் டு வெள்ளலகே. ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அவர் ஆம்பிட் எக்ஸ்ட்ரஸ் ஆஃப் ஸ்பின்னும் போடுவாரு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னும் போடுவாரு. ஆனா இந்த டாப் 5ல ஆட முடியாதுன்றதுனால இதுதான் ரைட் பிளேயிங் லெவனா இருக்கும். ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி அவங்களோட பேட்டிங்ல இருந்து கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு. அதை நீங்க ஷானக்காவை வச்சு சரி பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா அவங்க போலிங் ஸ்ட்ரென்த் போயிடும்ன்றதுனால என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இது நம்ம என்னன்னு சொன்னோம். எங்க எப்படி இங்க ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் வித் பேட் அண்ட் பால் அண்ட் மிடில் ஓவர் ஸ்பின் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து துஷாராவும் இவரு மதுஷாங்கா, தீக்ஷானா 3 பேரும் பவர் பிளேல போட்டா மத்தீஷா பத்திரானாவை மிடில் ஓவர்ஸ் டெத் ஓவர்ஸ்ல நிறைய நீங்க யூஸ் பண்ண முடியும். அது பொட்டன்டா இருக்கும். இப்ப நீங்க வந்து ஷானக்காவை எடுத்துட்டு வந்தீங்கன்னா தீக்ஷானாவை நிறைய எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல உங்களுக்கு வந்து வனிந்து வசரங்காக்கு பார்ட்னர் பண்றது பாத்தீங்கன்னா மேத்யூஸும் அப்புறம் தனஞ்சய டி சில்வாவா இருக்கும். பண்றது இன்னொன்னு பவர் சொல்றாங்க பிளேல பிராக், தனஞ்சய டிசில்வா உட்காந்துட்டு காவிந்த மெண்டிஸ் விளையாடுவாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது பண்ணா ஓகே. ஐ எம் நாட் சேயிங் தட். ஷானக்கா கமிங் இன் பிளேஸ் ஆஃப் துஷாரா ஆர் எனி அதர் ஃபாஸ்ட் பவுலர் வில் வீக்கன் தர் அட்டாக். காமிந்து மெண்டிஸ் உள்ள வந்தாலும் எப்படி இஸ் a லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் லைக் தனஞ்சய டி சில்வா இஸ் a பேட்ஸ்மேன் who can bowl. அப்படிங்கும்போது தட் இஸ் நாட் a பேட் ஆப்ஷன் அட் ஆல். ஒன் ஆஃப் them. இப்போ இவங்க இந்த டாப் 4 அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தும் நிசாங்கா கிளாஸ். குஷால் மெண்டிஸ் இஸ் a வெரி குட் பேட்ஸ்மேன் பட் ரிஸ்கி கிரிக்கெட் ஆடுறவர். சமர விக்ரமா இஸ் கிளாஸ். அசலங்கா இஸ் டாப் கிளாஸ். அதுல இருந்து சந்தேகமே இல்லைன்னு போது அந்த 6 ஓவர் செட் பண்ற ஸ்ட்ரென்த் இவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் 5ல நீங்க சொல்ற மாதிரி ஒன்னு காமிந்து மெண்டிஸ் இல்லைன்னா தனஞ்சய டி சில்வா ஃபாலோட் பை மேத்யூஸ், அசரங்கா, துஷாரா, தீக்ஷானா, மதுஷாங்கா பத்திரானா அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு வீக்கான இதுதான் கரெக்ட். ஆனா அவங்க வந்து ஷனக்காவை விளையாடுவாங்க. இல்ல. ஷானக்காவை ஆடினாங்கன்னா போலிங்கும் வீக் ஆயிடும். அது வந்து ஐ டோன்ட் நோ. ஷானக்காவை ஆடணும்னா அவங்க துஷாராவை தான் டிராப் பண்ணும். மனிந்து அசரங்கா தீஸ் டேஸ் பேட்ஸ் ஆன் டாப் ஆஃப் த ஆர்டர்ன்றதுனால அவர் அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல 42 ரன் போயிட்டாங்க 15 பால்ல மணிந்து பேசுறாங்க. அததான் நான் சொல்றேன். அப்படிங்கும்போது திஸ் ஷுட் பி த ரைட் காம்பினேஷன். இந்த ஆர்சிபிக்கு சொன்னதே தான் பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணியான்ற மாதிரி இவங்களை போலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுன்றேன். யூ கேன் வின் மேட்சஸ் வித் போலிங். ஸோ இப்ப நம்ம சொல்ற இந்த தியரி படி துஷாரா, மதுஷாங்கா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு தீக்ஷானா அப்படின்னா அது எக்ஸ்ட்ராடனரி பவர் பிளே. இது மிடில் ஓவர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா பத்திரனா வில் கம் இன் டு தி பிக்சர். ஒன் ஆஃப் மெண்டிஸ், காமிந்து மெண்டிஸ் ஆர் தனஞ்சய டி சில்வா, வனிந்து அசரங்கா, தென் ஏஞ்சலோ மேத்யூஸ்னா எக்ஸலண்ட். டெத் ஓவர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போலிங் போடுறதுக்கு வந்து மத்தீஷா பத்திரானா, மதுஷாங்கா, துஷாரா எல்லாம் யார்கர்ஸ் மாஸ்டர்ஸ் அப்படிங்கும் போது இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி போலிங் லைனப் இருக்கு. பட் ஆனா பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்துட்டு அந்த பவர் பிளேல தே லூஸ் தேர் வே. They are going to struggle to put a score around 140, 150, which is going to be very difficult for them to defend, even though they've got a potent batting lineup. அந்த 175 கன்சிஸ்டன்டா அடிக்க முடியுமா
அந்த பூட்ஸ் அவங்களுக்கு அன்பார்ச்சுனேட்ல இல்ல அப்படின்றதுனால தே வில் டெஃபினெட்லி கெட் இன் டு சூப்பர் எயிட்ஸ். அண்ட் யார் அவங்களோட ஆப்பனன்ட்ஸ் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்தியா. கன்சிடரிங் த ஃபேக்ட் it is going to be a big ask for Sri Lanka. I'm expecting them to progress to Super 8s, defeating Bangladesh and other teams, or even South Africa. You don't know, but progressing beyond Super 8s is going to be a problem, in my opinion. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல ஸ்ரீலங்கா வர சான்ஸ் இருக்குன்றீங்களா? ஒத்துக்கிறேன். நேத்து மேட்ச் நெதர்லாண்டோட தோத்துருக்காங்க பிராக்டிஸ் மேட்ச். ஆனா அதுல வசனங்க தீக்ஷன் எல்லாம் பவுலிங் போடல. தே டுக் இட் வெரி லைட்லி. ஆனாலும் போயிடா நான் ஒத்துக்கிறேன். அஃப்கோர்ஸ் தே ஆர் நாட் த ஃபேவரட்ஸ் டு கோ த்ரூ. பட் ஸ்ரீலங்காவை ரைட் ஆஃப் பண்ண முடியாது. வி கேன் நாட் கவுண்ட் அவுட் ஸ்ரீலங்கா. ஐபிஎல்ல சொன்னதே தான், இந்த ஃபார்மேட்ல 2020 ஃபார்மேட்ல எனி டீம் கேன் பீட் எனி டீம் ஆன் தேர் டே. ஸோ ஸ்ரீலங்கா கப்புள் ஆஃப் குட் கேம் சடன்லி அந்த ஒரு மொமெண்டம் வந்துடும். பட் நீங்க சொன்ன மாதிரி தே மே நாட் பி ஃபேவரட்ஸ் டு பாஸ் ஆன் டு த செமிஃபைனல்ஸ். பட் அவங்களை ரைட் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். பட் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். இப்ப நான் சொல்றேன் டோன்ட் கோ பியாண்ட் சூப்பர் எயிட்ஸ்னு. வருமா வராதா அப்படின்னு கேக்குறீங்க, அதானே? வரணும்னு ஆசைப்படுறேன், ஆனா வராது, அவ்வளவுதான். ஸ்ரீலங்கா செமிஃபைனல் போகணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா வர மாட்டாங்க. Honest opinion சொல்லிட்டீங்க. That's what my feeling is also. I'll be happy if they get through, because if IPL பாத்தீங்கன்னா we wanted teams like DC, RCB to come in, one of them to win. So we wanted that. Hopefully they will make our predictions wrong. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். இப்ப இவங்களோட பிளேயிங் லெவல் எப்படின்னா ரமானுல்லா குர்பாஸ், கிளாசி இப்ராஹிம் ஜத்ரான், அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய், நஜீபுல்லா ஜத்ரான், குல்பதீன் நயப், முகமது நபி, ரஷீத் கான், நவீனுல் ஹக், ஃபசல் ஹக் ஃபரூக்கி, நூர் அஹமத் அண்ட் முஜிபுர் ரஹ்மான். இப்ப இவங்க யார் வெளியில இருப்பாங்கன்னா இந்த ஃபரீத் அகமத் வெளியில இருப்பாரு. இஸ் அ லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபசல் ஹக் ஃபரூக்கி. இந்த முகமது இஷாக்ன்றவர் ஒரு விக்கெட் கீப்பர் உள்ள. அப்புறம் காரோட்டி அவர் ஒரு பேட்ஸ்மேன், அவரும் கஷ்டம். ஒரே ஒரு இது என்னன்னா கரீம் ஜன்னத். இப்ப இவங்க நூர் அஹமத் உக்காத்தி வச்சுட்டு, பிகாஸ் தே ஆல்ரெடி ஹேவ் முஜிபுர் ரஹ்மான், தே ஆல்ரெடி ஹேவ் ரஷீத் கான், முகமது நபி, 3 ஸ்பின்னர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நூர் அஹமதை உக்காத்தி வச்சுட்டு அந்த கரீம் ஜன்னத்தை ஆடினாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஸ்ட்ரென்தன் தட் பேட்டிங் பிட். அப்படிதான் நாங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா இவங்களோட பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமா இருக்கு. 20 ஓவர்ஸ் போடுறது உங்களுக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. இந்த பவர் பிளே இதை பார்ப்போம். ரமானுல்லா குர்பாஸ் பிளேஸ் ஹை ரிஸ்க் கிரிக்கெட். இப்ராஹிம் ஜத்ரான் பாத்தீங்கன்னா கிளாசி பிளேயர் இஸ் கோயிங் டு செட் இட் அப் திங்ஸ். அஸ்மத்துல்லா ஒமர்ஜா இஸ் ஆல்சோ நாட் அ ஸ்லாகர், he can bat well. அப்படிங்கும்போது இவங்களோட டாப் 3 இஸ் நாட் as bad as people think. Okay, they can do the job. அதுக்கப்புறம் பாருங்க, even we include Karim Jannat in the playing level. Najibullah Jadran, is he going to win a cricket match for you? Decent player? Not. Gulbadin Naib பாத்தீங்கன்னா I can still bat. Can he make a dent winning a game? No. Mohammad Nabi பாத்தீங்கன்னா yes, he can contribute, he can make an impact. Match winner? Difficult to say with the bat. Followed by Karim Jannat, who can come up with a lusty blows. He can contribute. Then Rashid Khan, Naveenul Haq, Fazal Haq Farooqi, அதுக்கப்புறம் முஜிபுர் ரஹ்மான். அப்படிங்கும்போது இவங்களோட பேட்டிங்கும் எக்ஸ்ட்ராடனரிலி வீக்கா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். பர்டிகுலர்லி இந்த டாப் ஆர்டர் ஃபாலோவர், பர்டிகுலரா உங்களுக்கு ரமானுல்லா குர்பாஸ் அண்ட் அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாங்கன்னா தேர் கோயிங் டு ஸ்ட்ரகிள் பிக் டைம். பட் தேர் போலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு Fazal Haq Farooqi is going to open the bowling, was extraordinary in my opinion, good enough to pick up wickets. ஆனா இங்க இவங்க என்ன பண்ணுவாங்க, even though they have Naveenul Haq, they are going to open the bowling with Mujibur Rahman. அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அதுதான் அவங்களோட தியரி. Naveenul Haq will bowl an over or two. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரஷீத் கான், முகமது நபி, பழைய ரஷீத் கான் இன்னும் வரல. That is another problem we have. Also Omar Zai விட்டுட்டேன். Omar Zai is also someone who's going to bowl in power play, is going to swing the ball. Omar Zai, Fazal Haq Farooqi, Mujibur Rahman போது it looks better. Middle oversல ரஷீத் கான் பழைய மாதிரி வரணும். Nabi is going to definitely give you that 4 tight overs. Gulbadin Naib can also support you into that. But death overs bowling கரீம் ஜன்னத் விளையாண்டாங்கன்னா கரீம் ஜன்னத்தும் ஒரு 2 ஓவர் போடுவாரு, அவரும் போடுவாரு. டெத் ஓவர்ஸ்ல உங்களுக்கு ஃபசல் ஹக் ஃபரூக்கி இருக்காரு, நவீனுல் ஹக் இருக்காரு போது இது வெல் ஆயில்டு போலிங் யூனிட் இது. பட் பேட்டிங், இஃப் யூ ரீட் தட் பேட்டிங் ஆர்டர், குர்பாஸ், ஜத்ரான், ஒமர் ஜாய், நஜீபுல்லா ஜத்ரான், குல்பதீன் நைப், முகமது நபி, கரீம் ஜன்னத், ரஷீத் கான் அப்படிங்கும் போது ஈவன் தோ ரஷீத் கான் கம்ஸ் அட் 8, பட் இஃப் யூ சி
what kind of resources they have. I think they will also follow the same pattern of Sri Lanka. We're chasing a target of 170 with this team, வித் திஸ் பேட்டிங் ரிசோர்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இவங்களோட சூப்பர் எயிட் இதை விட்டுருங்க. குரூப் ஸ்டேஜஸ்ல தேர் கோயிங் டு பிளே அகேன்ஸ்ட் ஹோஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் தேர் கோயிங் டு பிளே அகேன்ஸ்ட் சீசன்ட் நியூசிலாந்து. அப்படிங்கும்போது நியூசிலாந்து இன் மை ஒப்பீனியன் ஐ ஃபீல் தே வில் மிஸ் அவுட் குவாலிஃபையிங் ஃபார் சூப்பர் எயிட்ஸ் நான் நினைக்கிறேன். இல்ல, தே ஆர் குட் எனப் டு பீட் either the host West Indies or New Zealand and spring a surprise and get to playoffs, that is super 8 அப்படின்றீங்களா? உங்களோட கருத்து based on what we discussed என்ன? நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். நல்ல டீம் தான், இல்லைன்னு சொல்லல. நிறைய ப்ராமிசிங் பிளேயர்ஸ் இருக்காங்க, டேலண்டட் பிளேயர்ஸ் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, யூத்தும் இருக்கு, நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வண்டியா இருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, எல்லாம் ஓகே. பட் நீங்க சொன்ன மாதிரி பேட்டிங் டெப்த் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பேட்டிங் எடுத்துட்டு போறதுக்கு ஆட்கள் கம்மி தான். ஸோ அதனாலே நானும் அதே தான் நீங்கள் சொல்கிறதா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான் வருவாங்க. நைட்டு தாண்ட மாட்ட குமார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். Thank you for it. But sometimes, that is what people, they really punched above the weight in World Cup. At some point of time, they were mathematically in contention to get into top 4 when they beat some good teams, actually. So, அதனால வந்து we can't write them off. T20 50 overs cricket வேற, இது வேற. அது அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அஸ்மத்துல்லா சஹிதி, ராமத் ஷா, they are all well suited to play that 50 overs cricket to get them to that 270 280. இப்போ இங்கிலாண்டை தோக்கடிச்சாங்க, பாகிஸ்தானை தோக்கடிச்சாங்கன்னா they restricted them. They chased 280 against Pakistan and defended 280 260 against England. அப்படிங்கும்போது the bowling came into the picture. They got a score which is decent. கரீபியன்ல உங்களுக்கு டீசென்ட் ஸ்கோர்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஹை ஸ்கோரிங் வென்யூ லைக் ஐபிஎல். பட் உங்களுக்கு 170 175 வரல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் உங்களுக்கு. அப்படிங்கும்போது இந்த பேட்டிங் ஐபிஎல் எல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல 300 வந்துடும் பேசிட்டு இருந்தாங்க இந்த வாட்டி. அததான் சார் சொல்றேன். இப்போ உங்களுக்கு நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டு பவர்ஃபுல் டீம்ஸ் நீங்க ஆடுறீங்க அப்படிங்கும்போது, if you're not going to get 180 on the board against both the teams or prepared to chase 180 against both the teams, it's going to be slightly difficult, but we can't rule them out. But seeing their combinations, what they've got and a little bit of weakness in their batting, இப்போ நான் வந்துட்டு மிஸ் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னேன், நீங்களும் வந்துட்டு மிஸ் அவுட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொரு டீம், தட்ஸ் லாஸ்ட் டீம் இன் தி டூர்னமெண்ட், தட் இஸ் பங்களாதேஷ். தே ஆர் பிட்டட் இன் ஒன் ஆஃப் த ட்ரிக்கியஸ்ட், ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் குரூப்ஸ் சொல்லுவேன் இஃப் யூ ஆர் பங்களாதேஷ். ஏன்னா யூ ஆர் கோயிங் டு ப்ளே அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா, நெதர்லாந்து, ஆல்சோ நெதர்லாண்ட்ஸ் அயர்லாந்து மாதிரி ஒரு டீம்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் தெம் டு ஸ்ப்ரிங் அ சர்ப்ரைஸ். அப்படிங்கும்போது ரீசென்ட்லி கன்சிடரிங் பங்களாதேஷ் ஃபார்ம் லூசிங் த சீரீஸ் டு யுஎஸ்ஏ, but it can happen. I'm not really counting on it. I'm only talking about the recent form guide and the kind of opponents they're going to have. Anyone can beat anyone in that group. அப்படிங்கும்போது இப்போ இவங்களோட பிளேயிங் லெவன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். They're going to start with Tanzid Hasan and Litton Das, followed by Najmal Shanto, Shakib Al Hasan, Tawhid Ridoy, Jaker Ali, Mahamadullah, Mahdi Hasan, Shoriful Islam, Taskin Ahmed and Mustafizur Rahman. ஸோ இந்த வெளியில யார் உட்காருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த தன்சீப் ஹசான் ஷக்கீப் அவர் ஒருத்தர் வெளியே உட்காருவாரு, தன்வீர் இஸ்லாம் அவர் வெளியில உட்காருவாரு, இன்னொருத்தர் வந்து இந்த லெக் ஸ்பின்னர் பேட்ஸ்மேன் ரிஷாத் ஹுசேன். இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சௌமியா சர்க்காரும் வெளியே உட்காருவார். சௌமியா சர்க்கார், ஏன்னா உங்களுக்கு வந்து தன்சீத் ஹசான் ஒரு 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 டிஸ்ட்ரக்டிவ் பிளேயரு, லிட்டன் தாஸ் இஸ் டூ கிளாசி பிளேயர் டு ரீப்ளேஸ்ன்றதுனால அன்பார்ச்சுனேட்லி சௌமியா சர்க்கார் ஹேஸ் டு சிட். ஒரே கொஸ்டின், சௌமியா சர்க்காரும் இந்த தமீம் இக்பால் காலத்துல இருந்து விளையாடிட்டு இருக்காரு. உள்ள வருவாரு, வெளியே போவாரு, ஒரு ப்ராமிஸ் காட்டுவாரு, திடீர்னு மீடியம் போட்டு ஒரு விக்கெட் எடுப்பாரு. ஆனாலும் ஒரு செட்டில் ஆக மாட்டேங்கிறாங்க பீடாக். அது மட்டும் சொல்றேன், இந்த பங்களாதேஷ் டீம் அவங்க வந்து ஒரு தடவையும் டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நல்ல ப்ராமிசிங் டீம்னு வருவாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தோத்துருவாங்க, டீமை ரீவாம் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஆனா மேக்ஸும் ஒருத்தராக கழட்டி விடுவாங்க. ஒரு தமீம் இக்பாலை கழட்டி விடுறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ அக்கப்போராகி பிரச்சனையாகி மீடியால எல்லாம் போட்டு தமீம் இக்பால் வெளியே போவார். அடுத்த ஒரு பஞ்சாயத்து பண்ணி இந்த வாட்டி முஷ்ஃபிகுர் ரஹீமை கழட்டி விட்டுருக்காங்க. அடுத்த தடவை வரும்போது பஞ்சாயத்து பண்ணி முகமதுல்லாவோ இல்லை இந்த இந்த சர்க்கார் சௌமியா மாதிரி ஒருத்தரை கழட்டி விடுவாங்க. மொத்தமா இவங்க ஸ்குவாடை என்னைக்கு ரீவாம் பண்ண போறாங்கன்னு தெரியல. நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். இப்போ ஒரு சில யங்ஸ்டர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்க, when you see that they've got that skill set to make it bigங்கும்போது அவங்கள பேக் பண்ணும்.
when you feel that okay tried tested and failedனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி எப்படின்னா ஒரு தடவை உள்ள வருவாரு 6 மாசம் கழிச்சு டிராப் பண்ணுவாங்க, திருப்பி 6 மாசம் கழிச்சு உள்ள வருவாரு டிராப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஒரு பிளேயர் இந்த எப்படின்னா குரூப்பை வச்சு ரிசல்ட் வரலன்னா எதுக்கு அதே குரூப் வச்சிட்டு இருக்காங்கன்னு கேக்குறேன். தட் அதான் இஸ் வாட் தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐம் சேயிங். இப்ப நீங்க சௌமியா சர்க்கார்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காரு. இஸ் நாட் அ யங்ஸ்டர் ஆர் இஸ் நாட் அ நியூ கமர். ஸோ இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அவர் வந்து இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஃபிட் ஆவாரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியலன்னா இட் இஸ் கோயிங் டு பி அ ப்ராப்ளம். இப்போ ஒரு ஜேக்கர் அலி அப்படின்னா இப்ப நீங்க பாக்குறீங்க ஒரு ஒரு டேஷிங் பிளேயர், அது யூ ஷுட் ஹேவ் அ டைம் ஃப்ரேம் ப்ரோக்ராம் டு see that இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டேன், இந்த சுச்சுவேஷன்ல உனக்கு கிடைச்சிருக்கு, உன்னால் நீ என்ன பண்ணிருக்க, நீ தேர்வியா மாட்டியா, அது இல்லாம நீ போய் உள்ள போற வெளியே வர உள்ள போற வெளியே வரன்னா தட் இஸ் த ரீசன் த டீம் காம்பினேஷன் இஸ் நாட் ரியலி கம்மிங் அப் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ இப்போ இவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இது என்ன, இந்த ரிஷாத் ஹுசேன் லெக் ஸ்பின்னர் ஹூ கேன் பேட். இப்ப அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா ஒருவேளை இந்த ஷோரிஃபுல் தஸ்கீன் முஸ்டாபிசூரை கை வைக்க முடியாது. ஷோரிஃபுல் இஸ்லாம் வந்து ஒரு ஜெனுவன் விக்கெட் டேக்கர். இந்த தஸ்கீன் அகமதுக்கு பதில இந்த ரிஷாத் ஹுசேன் ஆட முடியுமான்னு பார்ப்பாங்க. அப்படி அவங்க ஆடினாங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல மாட்டிப்பாங்க. பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பி முஸ்டாபிசூர் ரஹ்மான் அண்ட் தஸ்கீன் அகமது. முஸ்டாபி சாரி ஸ்டோரி ஃபுல்லும் டெத்ல போடுவார் பீடா, நல்லா தான் போடுவார். இல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்டோரி தானே, அதான் டெத்ல சொல்றேன், போடுவார். ரெண்டே ரெண்டு போலர் மாட்டிப்பாங்க. தட் இஸ் ஷோரிஃபுல் இஸ்லாம் அண்ட் முஸ்டாபிசுர் ரஹ்மான். அப்படிங்கிறதுனால ஐ திங்க் தட் தே வில் ஸ்டார்ட் வித் தஸ்கீன் அஹமத். இன்னைக்கு கரீபியன்ல உங்களுக்கு 3 ஃபாஸ்ட் போலர் வேணும். 3 ஃபாஸ்ட் போலர் நீங்க 135+ போடுறவங்க இல்லைன்னா யூ ஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள். அந்த நிறைய பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நீங்க சொல்றத. ரோஹித் சர்மாவே நாங்க 4 ஸ்பின்னரோட போவோம்லாம் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு வந்து திருப்பியும் சொல்லிட்டேன், ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் டு டூ த கண்ட்ரோல் ஜாப், ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர் டு டூ த அட்டாக்கிங் ஜாப். அதை தவிர உங்களுக்கு வில் ஜாக்ஸ் மாதிரி ஒரு போலர் கை சுத்த ஒரு ஓவர் இருந்தா ஒரு அட்வான்டேஜ். மேக்ஸ்வெல்லோ ஒரு மார்க்ரமோ அந்த மாதிரி அவங்க எல்லாம் எப்படி தே குவாலிஃபை as a பேட்ஸ்மேன் அண்ட் கேன் போல் 1 ஓவர். அந்த மாதிரி இருந்தா நீங்க எடுக்கலாமே ஒழிய நீங்க வந்துட்டு 4 ஸ்பின்னரு 3 ஸ்பின்னரு அப்படின்னு நீங்க வச்சிருந்தா in spite of playing 3 spinners still you can manage 3 fast bowlers. I am okay with that if you find that combination. இல்ல அப்படின்னா 2 ஃபாஸ்ட் பால் வச்சு இது பண்ணீங்கன்னா ஒண்ணு நிறைய ரிசோர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அட்டாக்கிங் டைம் ஆஃப் பவர் பிளேல ஸ்பின்ன போட்டுருவீங்க, அடி வாங்குவீங்க. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸே போட முடியாது, 2 ஃபாஸ்ட் பவுலர் தான் வச்சிருக்கீங்க. நீங்க டெத்துக்கு போனீங்கன்னா அங்கேயும் மாட்டுவீங்க. அதனால இவங்க தே வில் கோ வித் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இவங்களோட டாப் 3 பாருங்க, தன்சீத் ஹசான் நாட் ப்ரூவன் இட். இந்த லிட்டன் தாஸ் வந்து அவர் மாதிரி ஒரு கிளாஸ் பிளேயர்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. பட் ஹவு மெனி மேட்சஸ் ஹஸ் ஹி ஒன் ஃபார் பங்களாதேஷ்? அதுதான் நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவர் கிளாஸ்ன்னு தான் நம்ம சொல்றோம். நீட்டா ஆடுறாரு, டிரைவ் எல்லாம் பார்க்க அழகா இருக்கு, விக்கெட்டை கொடுத்துட்டு போயிடுறாரு. 20 அடிச்சு பிரயோஜனமே இல்லை when you are a senior player. ஷக்கீப் அல் ஹசானா இருக்கட்டும் இவரா இருக்கட்டும், you need to know the deal how to finish the game. 20 அடிப்பார் 13 பால்ல பியூட்டிஃபுல்லா இருக்கும், அவுட் அது ஆயிடுவாரு. பியூட்டிஃபுல் 20 எட்ஜ் வாங்கி 20 நமக்கு தேவை, ஸ்கோர் கார்டில் ரன்னு தானே. எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நஜ்மல் ஷாண்டோ, அவரும் பாத்தீங்கன்னா நிறைய ஷாட்ஸ் ஆடுவாரு. இந்த பினிஷிங் கேப்பபிலிட்டி இல்லைங்கும் போது உங்க டாப் 3 கொஞ்சம் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷக்கீப் அல் ஹசான் எப்படின்னா அடிக்கிற மாதிரி இருக்கும், 117 ஸ்ட்ரைக் ரேட்ல அவுட் ஆயிடுவார் 30 பால் ஆடிட்டு. அதுக்கப்புறம் இந்த தௌரித் ரிதாய் ஒரு அக்ரெசிவ் பிளேயர், என்ன வேணா ஆகலாம். ஜேக்கர் அடி எல்லா பாலையும் அடிக்க போவாரு. முகமதுல்லா at 7 ஓகே இஸ் அனதர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ஹவு மெனி மேட்சஸ் ஹஸ் ஹி ஃபினிஷ்ட்? வெரி டிஃபிகல்ட் ஆன்சர். மைதி ஹசான் கேன் பேட். இதுவும் ஆப்கானிஸ்தான் பாக்குற மாதிரி ஒரு கன்வின்சிங்கான ஒரு பேட்டிங் லைனப் கிடையாது. இப்ப போலிங் பாத்தீங்கன்னா ஷோரிஃபுல் இஸ்லாம் ஜெனுவன் விக்கெட் டேக்கர் இன் பவர் பிளே, கொஞ்சம் ரன் போனாலும் விக்கெட் எடுத்துருவாரு. முஸ்டாபிசுர் ரஹ்மான் இஸ் கோயிங் டு டூ த கண்ட்ரோல் ஜாப். தஸ்கீன் அஹமத் இஸ் ஆல்சோ an அட்டாக்கிங் பவுலர். இந்த பவர் பிளேல போடக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மேதி ஹசான் மைட் ஆல்சோ போல ஓவர் அட் 2 பவர் பிளே. மிடில் ஓவர்ஸ்ல நம்ம சொன்ன ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் ரிஸ்ட் ஸ்பின்னர் அட்டாக்கிங் ஸ்பின் போலிங் பாத்தீங்கன்னா ஷக்கீப் அல் ஹசானும் டிஃபென்சிவ், மெய்தி ஹசானும் டிஃபென்சிவ், முகமதுல்லா கேன் போல் அன் ஓவர் அட் 2 இஸ் ஆல்சோ பார்ட் டைம் போலர். அப்படிங்கும் போது இவங்க மிடில் ஓவர்ஸ்ல இருந்தே டெத் வரைக்கும் போலிங்கும் கஷ்டம், பேட்டிங்கும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அண்ட் தேர் ஆல்சோ பிட்டட் இன் அ டிஃபிகல்ட் குரூப்ன்றதுனால ஐ டோன்ட் see them progressing to super 8s. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடா பாருங்க எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு வேற வியூ கொடுக்க போறீங்களா? சர்ப்ரைஸும் பண்ண மாட்டாங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டாங்க. அவனும் ஃபர்ஸ்ட் ஒன்லேயே தான் வெளியே போக போறாங்க பீடா. நீங்க சொல்றது கரெக்டு தான். சரி, இப்ப எல்லா டீமையும் அனலைஸ் பண்ணியாச்சு.
லைட்டா இப்ப நான் தப்பிக்கிற நேரம் வந்துருச்சு. ஏன்னா உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர் பீன் மோர் அக்யூரேட் தேன் எனி ஒன் எல்ஸ் இல்ல விச் இல்ல பீப்புள் ஆர் அப்படிலாம் பீன் இல்ல, நீங்க சீயிங். வந்து யூஆர் இல்ல பீங் இல்ல வெரி அதை நான் கைண்ட் அவ்வளவுதான். பார்த்துட்டேன். அதனால உங்களோட டாப் ஃபோர் குரூப்பும் வியூவர்ஸுக்கு சொல்லிடுறேன். இந்தியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, நோ மேட்டர் வாட் இஃப் தே குவாலிஃபை பிகாஸ் ஆஃப் த சீடிங்ஸ் will be placed in one group. பாகிஸ்தான், நியூசிலாந்து, சாரி பாகிஸ்தானு, இங்கிலாந்து, வெஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். இண்டீஸ், அதுக்கப்புறம் யாரை விடுறேன்? இங்கிலாந்து குவாலிஃபை ஆக போற இங்கிலாந்து. இல்ல இல்ல, இங்கிலாந்து, பாகிஸ்தான், இங்கிலாந்து, வெஸ்ட் பாகிஸ்தான், சவுத் வெஸ்ட் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ். சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், இது அந்த பக்கம். இப்போ நீங்க சொல்லுங்க உங்களோட டாப் ஃபோர் அக்கார்டிங் டு வாட் எவர் வி அனலைஸ்ட். ஹூ டு யூ திங்க் ஆர் ஃபேவரட்ஸ் டு மேக் இட் டு டாப் ஃபோர்? இந்த சைடு ஆஸ்திரேலியா ஷுவரா ஆயிடுவாங்க பீடா. இந்தியா ஆயிரும். ஸ்ரீலங்கா ஆனாலும் நல்லா தான் இருக்கும், பட் இந்தியா குவாலிஃபை ஆயிரும். அந்த சைடு வந்து எனக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்காவும் வெஸ்ட் இண்டீஸும் குவாலிஃபை ஆகணும்னு ஆசை. ஆனால் வந்து இங்கிலாந்து குவாலிஃபை ஆயிரும். சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு டீம் தான் குவாலிஃபை ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல, நீங்க 4 டீம் நீங்க சொல்லணும் உங்களோட. 4 டீம்: ஆஸ்திரேலியா, இந்தியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா. இல்ல சாரி, வெஸ்ட் இண்டீஸ். மாத்திரேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். ஆஸ்திரேலியா, இந்தியா, ஆஹ், இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் என்னோட சாய்ஸும் அதுதான். இந்த 4 டீம் தான், ஆஸ்திரேலியா, இந்தியா, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ். எனக்கு ஒரு நப்பாசை என்னன்னா, எப்படியாவது அந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா உள்ள போயிட மாட்டானான்ற ஒரு நப்பாசை, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஆனா ஏன்னா சவுத் வந்து ஆப்பிரிக்கா ப்ரிவியூ பண்ணும்போது நீங்க சொன்னீங்களே சாம்பியன்ஷிப் வின்னிங் டீம் அப்படின்னு. இப்பயும் அதை சொல்றேன். இப்போ ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ககிசோ ரபாதாவோட ஃபிட்னஸ் வந்து 100% இல்ல, அதை சொல்றேன். அதுக்கப்புறம் நார்கியே ஹஸ் நாட் டேர்ன்ட் அப் 2. ஜிரால்டு கூட்ஸியே, அப்ப நம்ம ஐபிஎல் நடக்கும்போது ஒரு மே 10ஆம் தேதியோ என்னமோ பண்ணோம், டு பி ஆனஸ்ட் வித் பிஃபோர் 3 வீக்ஸ். ஜிரால் கூட்ஸியே இஸ் கரெக்ட், நாட் கரெக்ட். நாட் ஹிட்டிங் த ஸ்ட்ராப்ஸ். தப்ரேஷ் ஷாம்சி has not even played a single game against West அவருக்கு எதாவது Indies. நிகழாம போயிடா? தபரே சம்சிக்கும் நிகில் நான் பார்த்தேன். அதை தான் சொல்றேன் நானு. அவருக்கும் வந்து இஸ் காட் ஏதோ ஒரு ஆங்கிள் ப்ராப்ளம் இருக்கு. இஸ் நாட் பிளேட் அ சிங்கிள் கேம். ஜிரால் கூட்ஸியே ஒரு ஓவர் போட்டாரு, 23 ரன். நார்கியே வந்து கான் ஃபார் 13 ரன்ஸ் அண்ட் ஓவர். ககிசோ ரபாதாஸ் இன்ஜுரி இஸ் ஸ்டில் நாட் அன்னோன். அப்படிங்கும் போது நான் பேட்டிங்கை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஈவன் தோ குவிண்டன் டிகாக் இஸ் நாட் இட் கிரேட்டஸ்ட் ஆஃப் இஸ் ஃபார்ம், மாக்ரம் இஸ் நாட் கிரேட்டஸ்ட் ஆஃப் இஸ் ஃபார்ம். இப்ப நீங்க போலர்ஸ் அப்படிங்கும் போது ஸ்பியர் ரெட் ககிசோ ரபாதா ஆடுவாரா டோன்ட் நோ. ஆண்ட்ரிக் பாட்மேன் நார்கே, பாருங்க வந்து இந்த தடவை செம்மையா பட்டைய கிளப்ப போறாரு. பாட்மேன் தான் எனக்கு தெரிஞ்சு ஆட போறாரு. ஐ ரேட் him வெரி ஹைலி. ஹஸ் காட் அ knack of picking up wickets. But if you see this, the way their fast bowling unit, missing their resources, can he do the leader job? ஏன்னா மார்க்கோ யான்சன் இஸ் ஒன்லி கை. அதிலேயே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம், இஸ் காட் டபுள் டியூட்டின்றதுனால அவர் போலிங்ல 4 ஓவர்ல 23 ரன் கிடையாது, விக்கெட் எடுத்துருவாரு மார்க்கோ யான்சன். 4 ஓவர் நாலு 42. எக்ஸாக்ட்லி 4 ஓவர் 42, 22 அடிச்சிருவாரு 13 பால்ல. பட் இஸ் கோயிங் டு வின் த கேம் வித் 4 overs 40 runs? யூ டோன்ட் நோ. ஜிரால் கூட்ஸே ஹஸ் பீன் அ டெரிபிள் ஃபார்ம் அன்பார்ச்சுனேட்லி. நார்கியே ஆட மாட்டாருன்றது என்னோட கருத்து. ககிசோ ரபாதா ஃபிட்டா தெரியல, ஷாம்சி ஃபிட்டா தெரியல, ஆனா பாட்மேன் தான் ஆடணும். ரபாடா வில் பி ஃபிட் இன் டைம் ஃபார் த ஃபர்ஸ்ட் மேட்ச்னு சொல்றாங்க, பாப்போம். இன்னும் வந்து என்ன சொல்றது, ரீஹாப்ல தான் உங்களுக்கு இருக்காரு. தான் தெரியும். வெஸ்ட் இண்டீஸுக்கு போயிட்டாரு, ரீஹாப்ல இருக்காரு. ஷாம்சி ரீஹாப்ல இருக்காரு. ஆண்ட்ரிக் நார்கியே நாட் ஃபைண்டிங் த ஸ்டாப்ஸ். ஓ, பாட்மேனு கூட ஏதோ நிகழ்னாங்க இல்லையா? இல்ல, போலிங் போட ஆரம்பிச்சாரா? இஸ் ஓகே, ஒரு bowling போட ஆரம்பிச்சிட்டாரு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. ஹீல் பி ஃபிட் ஃபார் த ஃபர்ஸ்ட் கேம். அப்படிங்கும்போது நான் ரொம்ப கான்பிடண்டா சொன்னேன், ஆல் ஆஃப் அ சடன் இந்த bowling யூனிட் இஸ் டேக்கிங் எ பீட்டிங்ன்றதுனால ஐம் ஜஸ்ட் டேக்கிங் பேக் மை ப்ரெடிக்ஷன். பட் ஐ வாண்ட் தெம் டு வின். பட் இந்த போலிங்கை வச்சு நான் ஆட்டம் காட்ட முடியுமா? இல்ல ஆன் டைம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ரபாதா வில் பி ஃபுல்லி ஃபிட், பாட்மேன் வில் பி ஃபுல்லி ஃபிட், ஷாம்சி வில் பி ஃபுல்லி ஃபிட். when you see that, then you put your money on. So அந்த honesty, even though the heart says South Africa. ஆனா நீங்க சொல்ற கண்ட்ரோல் பண்றது ஸ்பின்னர், ஃபிங்கர் ஸ்பின்னர் மகாராஜ் இருக்காரு, விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் ஷம்சி இருக்காரு, குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ரபாடா நீங்க சொல்ற மாதிரி ரபாடா ஃபிட்டா இருந்தா ரபாடா, லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு வந்து மார்க்கோ இருக்காரு, எல்லாமே உங்களுக்கு செட் ஆகுது. டெத்ல போடுறதுக்கு பாட்மேன் இருக்காரு. எனக்கு முதல் மேட்ச் நீங்க சொல்ற மாதிரி ஐ சி ரபாதா ஆன் ஃபீல்ட், ஐ சி பாட்மேன் ஆன் ஃபீல்ட், ஐ சி ஷாம்சி ஆன் ஃபீல்ட்.
I might have an opinion which I'm not sure about it. I want to be honest with my opinion for the viewers. So நீங்க சொல்ற அந்த 4 டீம் தான் எடுக்கிறேன். அந்த எனக்கு I no second thoughts. India will get into top 4. ஆஸ்திரேலியாவும் இப்படி வந்துருவாங்க. இங்கிலாந்து will get into easily cruise மோட்ல போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு ஐம் நாட் ப்ரிஃபரிங் தெம் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நேத்தே நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம். சவுத் ஆப்பிரிக்காவோட போலிங் அட்டாக் கொஞ்சம் தின்னா இருக்குன்றதுனால சொல்றேன். இல்லைன்னா அவட ஆல்சோ செட் சவுத் ஆப்பிரிக்கான்றதுனால ஐ எம் ஆல்சோ கோயிங் வித் யோர் 4 ப்ரெடிக்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். பட் ஹோப்ஃபுல்லி ஐ வாண்ட் தட் ஒன் ப்ரெடிக்ஷன் ஆஃப் மைண்ட் டு பி ராங் வித் சவுத் ஆப்பிரிக்கா கெட்டிங் என்ன. ஸோ திருப்பி அடுத்தது அப்படின்னா இட் இஸ் வெரி சிம்பிள். எல்லா ரிவ்யூஸையும் முடிச்சிட்டோம், ப்ரிவியூஸையும் முடிச்சிட்டோம் டீம்ஸ். அதுக்கப்புறம் when we come back, it is going to be the matches which are going to come. We are going to do the same thing what it for IPL preview, and we'll also do the review based on the timings until we come back and entertain you for the T20 World Cup preview or review. Thanks a lot and bye bye.